இன்னைக்கு நாம 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தினுடைய 6வது பாகத்தை நாம தியானிப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவர் பாவிகளின் மீது இரக்கம் கொள்ளுகிறவர். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அவர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்புகிறதில்லை, பாவியின் மனம் திரும்புகிறத விரும்புகிறார். அதற்காக தான் தம்முடைய திருச்சபையை அவர் நிறுவி இருக்கிறார். அவருடைய கிருபாசனத்தண்டை நாம் தைரியமாக நெருங்கும் போது இயேசு கிறிஸ்துனுடைய நாமம், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்கு இந்த தைரியத்தை தருது. ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைகளுக்காக நாம் அவரை அண்டி நெருங்கும் போது அவர் நமக்கு தாவீதுக்கு அருளின கிருபைகளை நமக்கும் கொடுப்பதற்கு அவர் இன்றைக்கும் மாறாதவராக, உயிருள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் இந்த தாவீதுனுடைய வெற்றிக்கு பிற்பாடு, யுத்தத்திற்கு பிற்பாடு அவருடைய ஆவிக்குரிய யுத்தத்தையும் ஆவிக்குரிய வெற்றியையும் நாம தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆவிக்குரிய வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு ஆவிக்குரியவனாக, ஆவிக்குரியவளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறோம், ஆவிக்குரிய பாட்டு பாடுறோம் அப்படின்னா ஆவியானவருக்கு உரிய சபை, ஆவியானவருக்கு சொந்தமான சபைக்கு போகிறோம். ஆவிக்குரிய பாடல் பாடுறோம்னா ஆவியானவருக்கு உரிய பாடல், ஆவியானவருக்கு சொந்தமான பாடலை பாடுகிறோம். நான் ஆவிக்குரியவன் அப்படின்னா நான் ஆவியானவருக்கு உரியவன், ஆவியானவருக்கு சொந்தமானவன். அந்த ஆவியானவருக்கு சொந்தமான யுத்தம், ஆவியானவருக்கு சொந்தமான வெற்றி. இது என்னுடைய வெற்றி இல்ல, ஆவிக்குரிய வெற்றி, ஆவியானவருக்கு உரிய வெற்றி. ஆவிக்குரிய யுத்தம் என்பது ஆவியானவருக்கு உரிய யுத்தம். இந்த யுத்தத்தில் அவருக்கு உரியவர்களாக நாம் இருந்தால் அவருக்குரிய யுத்தத்தில் அவருக்குரிய வெற்றியை அவருக்குரியவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஆவிக்குரிய குணத்தை, ஆவியானவருக்கு உரிய குணம், அவருக்கு சொந்தமான குணத்தை தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குறாரு. அந்த புகழ், அந்த பாராட்டு நாம நீதிமொழிகள் 27:21 அந்த வசனத்தை நாம இதுக்கு முந்தைய தியானத்துல நாம் வாசித்தோம். நீதிமொழிகள் 27:21, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையா அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் அந்த புகழ்ச்சி தான் தாவீதுக்கு வந்த முதல் சோதனை. அந்த சோதனையில தாவீது ஞானமாக நடந்து கொண்டார். அதை அவர் அலட்சியப்படுத்திட்டார், அதை அவர் பெருசுபடுத்தல, அதை கண்டுக்கல. அதை குறித்து தாவீதுக்குள்ள ஒரு மனமேட்டிமை வந்ததாக ஆவியானவர் எந்த ஒரு குறிப்பையும் எழுதி வைக்கல. அந்த வார்த்தை சவுலுக்கு ஒரு ஆவிக்குரியவனாக சவுல் நடந்து கொள்ளாம அது விசனத்தையும் எரிச்சலையும் தாவீதை அந்த நாள் முதற்கொண்டு காய்மாகரமாய் பார்க்க சவுல் ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சிக்குள்ள அவர் தள்ளப்படுறாரு, இடம் கொடுக்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார். ஆவிக்குரிய பின்மாற்றம், ஆவிக்குரிய வீழ்ச்சி, இடரல் ஏற்படும் போது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையில மறுநாளிலே ஒரு பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று அப்படின்னு 1 சாமுவேல் 18:10 வாசிக்கிறோம். அப்ப அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக மாறிடுறாரு. வாயில தீர்க்க தரிசனம், கையில ஈட்டி, எண்ணத்துல கொலை ஆவி, கொலையின் திட்டம், தன்னுடைய உடன் ஊழியனை கொல்லுகிற அளவுக்கு அழிக்கிற திட்டங்கள், அழிவின் சிந்தனைகள் வந்துருது. தான் அழிகிறவங்க மற்றவங்களையும் அழிப்பாங்க. அதுதான் மற்றவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா தான் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க.
தான் அழிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க மற்றவங்களையும் அழிப்பாங்க. அப்ப அதற்கு எதிர்சொல் என்ன? எதிர்ச்சொல், மற்றவங்களை கட்டணும்னு நினைக்கிறவங்க அவங்க கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்னா மற்றவங்களையும் கட்டுவோம். இடித்து போடல, ஊன்ற கட்டுகிறதற்கே நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அப்ப ஊன்ற கட்டுவது, கட்டடத்துக்கு வெள்ளை அடிப்பது, ரீஸ்டோர் பண்றது, ரெஸ்டோரேஷன் ஒர்க், புதுப்பித்தல், இடிந்து போன மதில்களை, அலங்கங்களை மறுபடியும் கட்டுதல், அந்த ரெனோவேஷன் ஒர்க், ரெஸ்டோரேஷன் ஒர்க், ரீஃபார்மேஷன் சொல்லுவாங்க. மார்ட்டின் லூத்தர் அவர் ஒரு சீர்திருத்தவாதி. சபைக்குள்ள ஒரு சீர்திருத்தத்தை கர்த்தர் அவர் மூலமாக கொண்டு வந்தார். ஏறக்குறைய ஒரு 500 ஆண்டுகளாவது. இன்னமும் நமக்குள்ள சீர்திருத்தங்கள் வேணும். கர்த்தர் அந்த சீர்திருத்தத்தை நமக்குள்ள கொடுக்கணும். அதனாலதான் எபேசியர் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், 5 வகையான ஊழியங்களை புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? எபேசியர் புஸ்தகத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரத்தில் 5 வகையான ஊழியங்கள்: அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பர் ஊழியம், போதக ஊழியம், அதாவது ஆசிரியர்கள், வேதத்தை விவரமாக கற்றுத்தருகிற ஆசிரியர்கள், டீச்சர்ஸ், வாத்தியார்கள். இப்படிப்பட்ட ஊழியங்களினுடைய நோக்கம் என்ன? எபேசியர் 4:12, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். பரிசுத்தவான்கள் தான், ஆனா இன்னும் சீர் பொருந்தல. அதே போல சந்திக்கப்படாதவர்கள் சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக சந்திக்கப்படாதவர்கள் சந்திக்கப்படுவதற்கு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக சந்திக்கப்பட்டவர்கள் சீர் பொருந்தணும். சந்திக்கப்படாதவர்களை குறித்த பாரம், அதுதான் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை. 3வது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையணும். இன்னும் எடிபிகேஷன் ஆகணும், இன்னும் பக்தியில விருத்தி அடையணும், எல்லை கடந்து ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும். சபை முழு கிறிஸ்துவின் சரீரம், அங்கதான் அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. தனிப்பட்ட விதத்துல பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். சந்திக்கப்படாதவர்களுடைய சுவிசேஷ வேலைக்கு 5 பேர் கொண்ட ஒரே கருத்தோடு இருக்கிற இந்த 5 வகையான ஊழியர்கள் செயல்பட்டு சபை உருவாக்கி அது கிறிஸ்துவின் சரீரமாக அந்த சபை பக்தி விருத்தி அடையும். சோ இங்க இந்த ஆவிக்குரிய குணாதிசயங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையில அங்க உருவாகுது. சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து அது உருக்குலையுது. சோ நாமும் சீர் பொருந்தணும். கர்த்தர் நமக்குள்ள அதை செய்யணும். இந்த 11வது வசனத்துல சவுல் அவர் எப்படி கிரியை இல்லாத அன்பு செத்தது அப்படின்னு வாசிக்கிற மாதிரி, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வாசிக்கிறது போல, உங்கள் அன்பு கிரியையில் இருக்கணும், உங்க விசுவாசம் கிரியையில் இருக்கணும் அப்படின்றது போல பிசாசினுடையவர்களும் அவங்க கிரியை நடப்பிக்கிறாங்க, துர்க்கிரியை, அக்கிரம கிரியைகள். அங்க சவுல் எண்ணம் பொல்லாத எண்ணமா இருந்ததுனால, பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்ததுனால, பொல்லாத எண்ணம், பொல்லாத கிரியை, பொல்லாத ஆவி, பொல்லாத எண்ணம், பொல்லாத திட்டம், பொல்லாத கிரியை, அது தாவீதை அங்கேயே ஸ்பாட்ல சாகடிக்கணும்னு 2 தரம் தாவீதின் மேல சவுல் ஈட்டியை எறிகிறாரு. தாவீது 2 தரம் அவனுக்கு தப்பினான் அப்படின்னு 1 சாமுவேல் 18:11 வாசிக்கிறோம். இதுக்கு அடுத்து வருகிற சம்பவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை இன்றைக்கு இந்த அதிகாரத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை பேசுகிற எனக்கும் கேட்கிற நமக்கும் மிகவும் அவசியமான ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா மற்றதெல்லாம் வேஸ்ட். அதுக்கப்புறம் அதை எதுவும் தொடர வேண்டாம். புதிய ஏற்பாடு முற்றிற்று, பழைய ஏற்பாடு முற்றிற்றுன்ற மாதிரி அந்த ஊழியம் முற்றிற்று, அந்த கிறிஸ்தவ ஜீவியம் முற்றிற்று, அவ்வளவுதான், எண்டு. 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18:12 கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜடத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான்.
இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். என் கையல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம்? என் ஜீவன் எம்மாத்திரம்? இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. 20வது வசனம் வரைக்கும் வாசித்தேன். இங்க தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். மனுஷரால் வருகிற மகிமை, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் மனுஷரால் வருகிற மகிமை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள், ஒருவரால் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? யோவான் 5:44 இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்கிறார். யோவான் 5:44, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஒரு விசுவாசமுள்ள ஒரு வாலிபன் தாவீது. அவருடைய வாழ்க்கையில அவர் ராஜாவாகும் போது அவருடைய வயது 30 வயசுல தான் அவர் ராஜாவாகிறார். அதுக்கும் கீழே ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில இவ்வளவு விசுவாசம், இவ்வளவு மனுஷ புகழ்ச்சிய அலட்சியப்படுத்துகிற ஒரு முதிர்ச்சி இன்னைக்கு 40-50 வயசானவங்களுக்கு கூட இல்லையே. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிற 2 சாமுவேல் 5 வசனங்கள் 4-5. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தான். எனக்கு இப்ப வயசு 39. போன மாதம் அக்டோபர் 6ஆம் தேதியோட எனக்கு வயது 39. என்னை விட ஒரு 9 வயசு சின்னவரா இருக்கும்போது தாவீது ராஜாவா இருக்கிறார். உங்க வயதோட ஒப்பிட்டு பாருங்க. வயதுல இன்னைக்கு நம்ம நிறைய பேரு 30, 40, 50, 60க்குள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க, 60க்கு மேல இருக்கிறவங்க கூட இருக்கிறோம். 30 வயசு உள்ள ஒரு வாலிபனுக்கும் கீழே ஒரு 20, 25 வயது 30 கீழே இருக்கும்போது தாவீதுக்கு இந்த அளவுக்கு ஒரு புகழ் நாட்டம் இல்லை, இந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, தன்னை கொல்லுகிற அளவுக்கு பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்த ஒரு ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சு தான் ஓடுனாரே ஒழிய அவரை கொல்லணும்னு நினைக்கல. அவரை குறித்து வெளியே புறங்கூறல. தன் அயலானுக்கு தீங்கு நினைக்கல. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்கல. தன் தோழனுக்கு தீங்கு நினைக்காம இருந்தார். இதெல்லாம் இன்னைக்கு 40, 50, 60களில் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா 12வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தார். அதாவது முதல்ல சவுல் தாவீதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சார். 15வது வசனத்திலையும் வாசிக்கிறோம், தாவீது மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். 29வது வசனத்துல வாசிக்கிறோம், சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். முதல்ல சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசிக்கிறாங்க அப்படின்னு சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது சவுலுக்கு அது சந்தோஷமா இருந்தது 20வது வசனத்துல. ஆனா இங்க 28வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான்.
மீகாலை கல்யாணம் பண்றதுக்கு மீகால் தாவீது மேல அன்பா இருக்கிறாங்க இளவரசி அப்படின்னு சவுலுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா சவுல் அங்க ஒரு இன்னொரு சதி திட்டம், சதி ஆலோசனை. இந்த கல்யாணத்தின் மூலமா தாவீத பெலிஸ்தருடைய கையில விழ வைக்கிறது தான் சவுலுடைய நோக்கமா இருந்துச்சு. 17வது வசனத்துல சவுல் சொல்றாரு, என் கையல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். அதாவது நான் நல்லது பண்றேன், சொன்ன வாக்கை நிறைவேற்றுறேன், ஆனா அதுல உள்ள ஒரு சதி. என்ன சதி? அவர் அப்பயே முடிவு பண்ணிட்டார், எனக்கு நீ எதுவும் வரதட்சணை மாதிரிலாம் எதுவும் பரிசு எதுவும் கொடுக்க வேணாம். 25வது வசனத்துல சொல்றாரு, சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமா இருந்தது. நிறைய நேரங்கள்ல நாம இந்த அழிக்கிற எண்ணம் உள்ளவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. நல்ல வேலையை கொடுக்கிற மாதிரி கொடுத்து அவங்கள செயல்படாதபடிக்கு அவங்கள முடக்கி போட்டுருவாங்க. அது பல விதத்துல இருக்கும். அதெல்லாம் டீட்டெயில்டா சொன்னா நமக்கு இப்ப அது அவசியம் இல்லை. பல விதங்கள்ல நமக்கே தெரியும் எப்படியெல்லாம் ஒருத்தவங்களை செயலற்றவங்களாக செயல்படாதவங்களாக ஆக்குறதுக்கு என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் நிறைய பேர் பண்றாங்க. நிறைய பேர் பண்றவங்களுக்கு தெரியும், அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா இங்க சவுல் தாவீதுக்கு பயந்தார்னு வாசிக்கிறோம். எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து மாம்சத்துக்குரியவங்க பயப்படுவாங்க. மார்க் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல யோவான் ஸ்நானகனை பார்த்து ஒரு ராஜாவே பயப்படுறாரு. மார்க் 6:20வது வசனத்துல வாசிக்கிறோம், யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்தான். நாம நீதியா, அதுவும் தேவ நீதி, சுய நீதி இல்லை, தேவ நீதியும் தேவ பரிசுத்தமும் உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் ஏரோது போன்ற ராஜாக்களே, பெரியவங்களே அப்படிப்பட்டவங்களுக்கு பயப்படுவாங்க. அது தேவனுக்கு காண்பிக்கிற ஒரு பயத்தை அவங்களுக்கு கற்றுத்தருகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஏதாவது நம்மளை பார்த்து பயந்து அவங்க ஒரு மனித வணக்கம் அப்படின்ற இடத்துக்கு நம்மளை கொண்டு வர வைக்கிறது இல்லை. நாம் தேவ நீதியும் தேவ பரிசுத்தமும் உள்ளவர்களாய் இருப்பதினால் மற்றவர்களுக்கு தேவ பயத்தை கற்றுக் கொடுப்பவர்களாக மாறிவிடுகிறோம். அதுலதான் அங்க நுணுக்கம் இருக்கு. என்னை பார்த்தா பயம் இருக்கணும், அந்த பயம் இருக்கணும், உனக்கு தெரியுதா அப்படின்றது இல்ல. அது அதுக்கு எதுக்கு தேவ நீதி தேவ பரிசுத்தம் இருக்கணும்? அதுக்கு ஆள் பலமும் பண பலமும் இருந்தாலே போதுமே. தேவ நீதியும் தேவ பரிசுத்தமும் இருந்தா தேவனுக்கு எப்படி பயப்படணும் அப்படின்றத தேவ மனிதர்களை பார்த்து பயப்படுகிறவர்களாக அவங்க கத்துக்குவாங்க. சோ இது ஊழியர்களுக்கு தேவ பயம் இருந்தா தேவ ஊழியர்களை பார்த்து மற்றவங்க பயப்படுவாங்கன்னா அவங்க இப்பதான் அட்ட கிளாஸ் பாடத்துக்கு வந்திருக்கிறாங்க. தேவ ஊழியர்களை பார்த்து பயப்பட வந்திருக்கிறாங்க. அப்ப இவங்க சொல்லுவாங்க, எனக்கு பயப்படாதீங்க, தேவனுக்கு பயப்படுங்க, அவருக்கு பயந்து அவரை பணிந்துகொள். இதுதான் தூதன் யோவானுக்கு சொல்லி கொடுத்தது. ஏன்னா யோவான் போய் தூதனுடைய காலில் விழுவார். வெளிப்படுத்தும் விசேஷத்துல அதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப விழும்போது தூதன் அதை தான் சொல்லி கொடுப்பாரு. நீ என்ன எனக்கு பயந்து என்ன என் காலில் விழ வேண்டாம், நீ தேவனுக்கு அஞ்சி அவருக்கு ஆராதனை செய்து அவருக்கு பயந்துரு, அவரை பணிந்துகொள். இதுதான் தூதன் அந்த யோவானுக்கு பத்மு தீவுல சொல்லி கொடுப்பார். அந்த வசனம் எனக்கு இப்ப ஞாபகம் வரல, பட் வெளிப்படுத்தல் நமக்கு தெரியும். அந்த வசனம் அங்க ஒரு பாடத்தை அங்க தூதர் வணக்கம், இன்னைக்கு நிறைய பேர் சம்மனசுகளை வணங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி புனிதர்கள் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. நிறைய பேர்
சொல்ல போனா ரெவரண்ட் அப்படின்ற பேருக்கு அர்த்தமே பயபக்திக்குரியவர். ஸோ அதாவது நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களை பார்த்து நாம் பயப்படுவது, அது நாம் தேவனுக்கு பயப்படலன்றத ஒண்ணு காட்டுது. ரெண்டாவது, நாமும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக நாம் இல்லைன்றதை காட்டுது. நாம் யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். அதே மாதிரி நீங்க மாம்சத்தையும் சரீரத்தையும் கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாம ஆத்துமாவை கொள்ளுகிறவருக்கு நீங்க பயப்படணும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதனால பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1:13 நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதனால நம்ம மனுஷருக்கு அடிமையாகக்கூடாது, மனுஷருக்கு பயப்படக்கூடாது. தேவ பிள்ளைங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க தைரியமா நிற்பாங்க. ஆனா நம்ம இந்த தூதன் சொல்லி கொடுத்தது மாதிரி கடவுளுக்கு பயப்பட மனம் இல்லாதவங்க ஆரம்பத்துல ஊழியர்களுக்கு பயப்படுவாங்க. அதுதான் சொல்ற அட்ட கிளாஸ் பாடம். அவங்க முதல்ல ஊழியர்களுக்கு பயப்படுவாங்க, ஊழியர்களை கனப்படுத்துவாங்க. அது எப்படி அவர் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு தேவ ஊழியராச்சே, ஊழியக்கார அம்மாவாச்சே. அதுதான் அந்த ரெவரண்ட்னு சொல்றாங்க, பயபக்திக்குரியவர். அது உண்மையிலேயே பயபக்திக்குரியவர் யாருன்னா தேவன் தான் பயபக்திக்குரியவர். ஆனா அதை இன்னைக்கு மனிதர்கள் தங்களுடைய பெயராக அவங்க சூட்டிக்கிறாங்க. அது கர்த்தர் நீதிபதி, அவர் பார்த்துக்குவார். வெளிப்படுத்தல் 22:8 வசனத்துல வாசிக்கிறோம். 8:9 யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அந்த தூதன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், வர்ஷிப் காட் அப்படின்னு தேவ சமூகத்தில் இருக்கிற தூதன் என்ன சொன்னாருன்னா, என்னை பணிந்து கொண்டு என் காலில் விழாத, தேவனை தொழுதுகொள், அவர் காலில் விழு. ஸோ அதனால இங்க நம்ம மனித வணக்கம், புனித வணக்கம், இந்த மாதிரி சிலை வணக்கம், பொருள் வணக்கம், இந்த மாதிரி நிறைய விக்கிரகங்கள், பொருளாசை என்னும் விக்கிரகம் வச்சிடலங்க. ஆனா பொருளாசை இருந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவல் தான். ஸோ அதனால நம்ம ரொம்ப கவனமாக தேவனுக்கு பயப்பட நாம கற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு பயப்பட பிறருக்கு கற்றுத்தரணும். எப்படி கற்றுத்தரது? நீ நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாக, நீ கர்த்தரோடும் கர்த்தர் உன்னோடும் கூட இருக்கிறபடியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் சவுல் போன்ற ஏரோது போன்றவங்க கூட தாவீதை பார்த்தும் யோவான் ஸ்நானனை பார்த்தும் பயப்படுவாங்க. அப்போஸ்தலர் 24 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 24 அதிகாரம். இங்க ஃபெலிக்ஸ் என்ற ஒரு ரோம அதிகாரியை பவுல் சந்திக்கிறார். பவுல் அவர் 3 காரியங்களை அந்த ஃபெலிக்ஸ் என்கிறவருக்கு கத்துத்தரார், அதை குறித்து போதிக்கிறார். அப்போஸ்தலர் 24 வசனத்திலிருந்து வாசிக்கிறார். அப்போஸ்தலர் 24 சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் அல்லது ஃபெலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாள் உடனே கூட கல்யாணம் பண்ணிருக்கிறது யூத பெண், கைதியாக நிற்கிறது பவுல், அவரும் ஒரு யூதர். ஆனா இந்த ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாரு, பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். பவுல் என்ன அவர்கிட்ட பேசுறார், எப்படி பிரசங்கிக்கிறார், என்னத்தை கத்து தராருன்னா, நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பவுல் ஃபேலிக்ஸ் உடனே பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஏன் பயம் வருது? அவர் இத்தனைக்கும் ஒரு அதிகாரி, அவர் ஒரு ரோம அதிகாரி தான். ஆனா தேவ நீதி இல்ல, ரோம நீதி இருக்கு. அது நாட்டு அரசாங்க நீதி. அந்த நீதி ஒருவருக்கு ஒரு மாதிரி இன்னொருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சட்டத்தில் ஓட்டை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நீதியை, ஒரு நியாயமான ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்கவும் முடியும் சட்டத்தினால. ஒரு குற்றவாளியை நிரபராதியும் வாதாடுறதுக்கு 2 தரப்புலையும் வக்கீல்கள் இருக்கிறாங்க. குற்றவாளி, ஒரு அக்யூஸ்ட், ஒரு கிரிமினலுக்கும் ஒரு அட்வொகேட், ஒரு வாதாடுற ஒரு வக்கீல் இருக்கிறார். அவரும் அதே கோர்ட்டு சட்ட புத்தகத்தை வச்சுதான் பேசுறாரு. இதெல்லாம் உலக நீதி. ஆனா தேவ நீதியை குறித்து ஃபெலிக்ஸ் கேட்ட உடனே அவருக்கு பயம் வருது.
அடுத்தது பிராக்டிக்கல் லைஃப், மாரல் லைஃப், இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து அவர் பேசுறார். ரைச்சியஸ்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் த கம்மிங் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பவுல் ஃபெலிக்ஸோட பேசும்போது எப்படி இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுட்ட பேசினாரோ அது மாதிரி இங்க பவுல் இந்த ஃபெலிக்ஸோட பேசும்போது இனிமேல் வரும் நியாய தீர்ப்பை குறித்து அவர் விளக்கமா பேசுறாரு பவுல். அதை பத்திலாம் நமக்கு எழுதி இல்லை. உடனே ஃபெலிக்ஸ்குள்ள ஒரு பயம் வந்துடுது. நாம் நம்முடைய போதனையில சுத்த சுவிசேஷமாக, சுத்த போதனையாக, பரிசுத்தத்திற்கும் தேவ நீதிக்கும் யோவான் ஸ்நானகனை போல அல்லது தாவீதை போல கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்கிற சாட்சி, நற்சாட்சி, நற்சான்று இருக்கும்போது அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாதவங்க தேவ பிள்ளைகளை பார்த்து பயம்தான் வரும். அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அது கண்டிப்பா அந்த பயம் வரும். அந்த பயம்தான் அவங்களுக்கு பொறாமையாக இவங்களை நசுக்கணும், இவங்களை விடக்கூடாது, நம்ம தான் இங்க மேல நிக்கணும்ன்ற எண்ணங்கள் சவுலுக்கு வந்த மாதிரி பல பேருக்குள்ள வருது. இது ஒரு முதல் காரியம். நம்மை பார்க்கும்போது மற்றவர்கள் எப்படி பார்க்கறாங்க. அதாவது நான் திரும்பவும் திருத்தி சொல்றேன், வெறுமனே ஒரு பயம் முறுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறது இல்ல. அவங்க நாம் கர்த்தருக்கு அஞ்சி நடப்பதின் மூலம் அவங்க நமக்கு பயப்படுறாங்கன்னும் போது கர்த்தருக்கு பயப்பட நாம் அவர்களுக்கு கற்றுத்தரணும். அதுதான் அங்க நோக்கமே ஒழிய பயமுறுத்தி அவங்கள நாம அடக்கி ஆளுவதல்ல. சர்வாதிகாரம் கிடையாது. இது ஒரு காரியம். இரண்டாவது, தாவீது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் வளர்கிறதற்கு, கர்த்தரோடு நெருங்குவதற்கு அவருக்கு இருந்த ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் இன்னைக்கு நமக்கு வேணும். ரொம்ப அவசியம் அது. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். அது என்னன்னா 12வது வசனத்துல வாசிக்கிறோம், 14வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்று சவுல் கண்டு அறிந்து கொண்டார். 14வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இந்த அனுபவம் 1 சாமுவேல் 17:37 கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால சவுலே தாவீதுட்ட அதான் சொல்லி அனுப்புறாரு. 1 சாமுவேல் 17:37 கடைசி வரி, சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. அதுதான், கர்த்தர் உன்னோடு இருப்பாரு, நீ கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வா, சாமி உன் கூட இருக்கிறார், கடவுள் உன் கூட இருக்கிறார், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிதான் வாழ்த்தி அனுப்புனார். ஆனா இன்னைக்கு அந்த தேவன், அதே கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறத பார்த்து சவுலுக்கு பொறாமை மட்டும் இல்ல, பயம் வருது. ஆதியாகமம் 39 நாம் வாசிக்கிறோம். இந்த அனுபவம் தான் நமக்கு இன்னைக்கு தேவை. தேவன், தேவ ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கணும். அதை தான் நம்ம ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லி முடிக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்களோடு கூட இருப்பதாக, உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக, உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. நம்ம திரியேக தேவன் நம்மோடு கூட இருக்கணும். இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இந்த குறுகிய இந்த நிமிடங்கள்ல நாம் அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த வார்த்தை கேட்போம். கர்த்தர் என் கூட இல்லாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, நான் அவரோடு கூட இருக்க மாட்டேன், அதனாலதான் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நெருக்கங்கள்ல நான் சோர்ந்து போறேன். எல்லாருக்கும் நெருக்கம் தான். நான் சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன, நான் பலவீனப்படுறதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் ஐ எம் நாட் வித் காட், ஐ எம் நாட் அபைடிங் இன் ஹிம். நான் அவருக்குள் நிலைத்திரல, அதுதான் காரணம். அதனாலதான் இவ்வளவு பின்மாற்றம், இடரல், சோர்வு, அசதி, இவ்வளவு மரண பயம், இவ்வளவு நான் ஜீவனுக்குரியவனாக நான் வாழ முடியாததுக்கு காரணங்கள் எல்லாத்துக்கும், வெற்றி இல்லாத தோல்விக்கு காரணம் என்ன? என்கிட்ட எல்லா இதுவும் டெக்னிக்ஸும் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு, எவ்வளவோ ஊடகங்கள் இருக்குது, ஆனா கர்த்தர் என் கூட இல்லையே அப்படின்ற உணர்வை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. ஆதியாகமம் 39 இங்க நம்ம யோசேப்பு குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39:2 அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அது இங்கிலீஷ் பைபிள் எப்படி எழுதியிருக்கு, ஜோசப் became a successful man, அல்லது லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல he succeeded in everything he did. அவர் எதெல்லாம் செய்தாரோ அது எல்லாத்துலயும் காரிய சித்தி, அதுல எல்லாத்துலயும் ஒரு வெற்றி. ஏன்னா யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார்.
பீலேயாம் பாலாக்கு நோக்கி பேசும்போது பீலேயாம் இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதித்து சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றார். என்னாகமம் 23:21 என்னாகமம் 23:21 அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு உரித்தாக கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் கர்த்தருடைய ஆவியில பீலேயாம் பார்த்த ஒரு பார்வை. கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார். 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, தாவீது 30 வயசுல ராஜாவானார்னு வாசித்தோம். அதே அந்த 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல 10வது வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இப்ப கர்த்தர் கூட இருந்தா காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்போம். எல்லாத்துலயும் ஒரு சக்சஸ், ஒரு வெற்றி. யோசேப்பு எப்படி காரிய சித்தி உள்ளவராக இருந்தாரோ அது போல கர்த்தர் கூட இருந்தார்னா, இங்க தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறபடி நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். டேவிட் பிகேம் கிரேட்டர் அல்லது ஹி பிகேம் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல். நான் ஒரு கிரேட் ஆளாகணும், என் பிள்ளை கிரேட் ஊழியர் ஆகணும், கிரேட் மினிஸ்ட்ரி பண்ணணும். இங்க கிரேட் ஆகணும்ன்றது முக்கியம் இல்ல, ஹோலி ஆகணும்ன்றது தான் முக்கியம். கிரேட் மேன் ஆஃப் காட் ஆகணுமா, ஹோலி மேன் ஆஃப் காட் ஆகணுமா? அந்த மகா அப்படின்றது மகா பாபிலோன். பரிசுத்தம் என்பது பரிசுத்த நகரம் எருசலேம். வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம், எருசலேமுடைய பேர் என்ன? ஹோலி சிட்டி. பாபிலோனுடைய பேர் என்ன? கிரேட் சிட்டி. சோ பாபிலோனியர்களுடைய ஆவி எப்படி இருக்கும்னா கிரேட் ஆகணும், கிரேட் ஆகணும். ஆனா எருசலேமியர்களுடைய தேவ பிள்ளைகளுடைய ஆவி எப்படி இருக்கும்? பரிசுத்தமாகணும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ கிரேட் பிரேயர் அப்படின்றத விட ஹோலி பிரேயர் பண்ணணும். ஸோ எல்லாத்துலயுமே நம்ம அந்த பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பழைய ஏற்பாட்டில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், he became greater, more powerful அப்படின்னா அதுக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்ம மூலமாகவும் இயேசு கிறிஸ்து எந்த தலைவர் இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் என்னிலும் பெரிதானவைகளை செய்வீர்கள் அப்படின்னு எந்த தலைவராவது உலகத்துல சொல்லுவாங்களா? ஒரு வாத்தியார் சொல்லுவாங்களா? ஒரு அப்பா அம்மா சொல்லுவாங்க? அப்பா அம்மா கூட லைட்டா சொல்லிடலாம். ஆனா ஒரு பொதுவா ஒரு தலைவனோ ஒரு வாத்தியாரோ அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள், என் சீடர்கள், என் சீஷிகள் என்னிலும் பெரிதானவைகளை செய்வீங்க அப்படின்னாரு. அவ்வளவு ஒரு கிரேட்டர் பிளெஸிங் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏன்? சேனைகளின் தேவனாய் கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். ஆண்டவர் கூட இருந்தா நாம் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய முடியும். பிகாஸ் ஃபார் த லார்ட் த காட் ஆஃப் ஹோஸ்ட், த காட் ஆஃப் ஆர்மிஸ் வாஸ் வித் டேவிட். எசேக்கியா ஒரு அற்புதமான ஒரு ராஜா. 2 ராஜாக்கள் வாசிக்கிறோம். அவர் 25 வயசுல ராஜாவாகிறாரு. 29 வருஷம் அரசாள்றாரு. ஏறக்குறைய 54 வயசுல செத்து போயிடுறாரு. இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் கொடுக்கிற சாட்சி ரொம்ப அருமையா இருக்கு. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவ்வளோ ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப். ஆண்டவர் மேல் அவ்வளோ ஒரு உறுதியான நம்பிக்கை. 3வது வசனத்துல வாசிக்கிறோம், எசேக்கியா ராஜா தன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 7வது வசனம் 2 ராஜாக்கள் 18:7, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. காரிய சித்தி யோசேப்புடைய வாழ்க்கையில. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால. எசேக்கியா போகிற இடம் எங்கும் எசேக்கியாவுக்கு அனுகூலமாயிற்று. ஏன்? கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் கூட இருந்தா காரிய சித்தி உள்ளவர்களாக வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். நமக்கு சகலமும் போகிற இடம் எங்கும் அனுகூலமா இருக்கும். அனுகூலமான கதவு. எபேசுல பவுல் சொல்றாரு, இங்க எனக்கு விசாலமான கதவு திறக்கப்பட்டிருக்கு, அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டிருக்கு, ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலை அமைந்திருக்கு. ஊழியத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, சாதகமான ஒரு மாமியார், ஒரு அனுகூலமான ஒரு கணவர், அனுகூலமான ஒரு மனைவி, பிள்ளைகள் அமைவது என்பது அது உண்மையிலேயே ஒரு பெரிய கிருபை,
ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய எதிரிகள் சத்துருக்கள் கூட அவங்களுக்கு சிநேகிதராக மாறுறாங்க. ஒரு பெரிய அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி சொரண்டனவனே தேய்ச்சவனு நடக்கிறது இல்ல. சீக்ரெட் என்னன்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா போதும். நமக்கு விரோதமா இருக்கிறவங்க, நமக்கு பாதகமான சூழ்நிலை, எந்த ஒரு சூழ்நிலை கூட அனுகூலமா மாறும், அதுக்கு நமக்கு சாதகமா மாறும். அந்த மாதிரி ஒரு அனுகூலத்தை கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். சங்கீதம் 1:3 அந்த சீக்ரெட்டை வாசிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். என்ன செய்தாலும் வாய்க்கும். அது எப்படிங்க? இது ஒரு பெரிய ஒரு மிராக்குலஸா இருக்குது. செய்யறதெல்லாம் வாய்க்குது. அவங்க எந்த நாட்டுக்கு போறாங்க, இந்த ஊழியம் செய்யறாங்க, எங்க போய் பண்ணாலும் அந்த அவங்க ஊழியம், தொழில், அவங்களுடைய பிசினஸ், அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல, ஃபேமிலி லைஃப்ல, பிள்ளைங்களை எடுத்தா எல்லா விதத்திலயும் ஒரு மனுஷன் எப்படிங்க எல்லாத்துலயுமே அப்படி சிறந்து விளங்க முடியும்? ஏதாவது ஒரு இடத்துல பலவீனம் இருக்கணும்ல. ஆனா இங்க சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எப்படி? அவன் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும், இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். அவன் நீர்க்காலின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் நடக்க வேண்டிய இடத்துல நடக்க மாட்டான், நிக்கிற இடத்துல நிக்க மாட்டான், உட்கார இடத்துல உட்கார மாட்டான். எங்க தவறான ஆலோசனை, இது ஒரு 4 சர்ச்சுக்கு அடையாளமா சொல்லலாம். சங்கீதம் 1வது அதிகாரம். துன்மார்க்குடைய ஆலோசனை இருக்கிற சபைகள் இன்னைக்கு இருக்கு. அங்க பலிபீடத்திலே துன்மார்க்கமான ஆலோசனைகள் தரப்படுது. 2வது ஒரு விதமான சபை, அங்க பாவிகளுடைய வழி, அப்படி ஒரு சபையே இருக்குது. 3வது நான் சொல்றது இன்னைக்கு உலகத்தார சொல்லல, புறம்பே இருக்கிறவங்கள சொல்லல. துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம் என்பது வெளியே புறம்பே இருக்கிறவர்களை குறித்து மட்டும் சொல்லல. இன்னைக்கு பல சபைகளும் கூட துன்மார்க்கருடைய ஆலோசனை இருக்குது. 2வது பாவிகளுடைய வழி அங்க இருக்குது, கர்த்தருடைய வழி இல்லை. 3வது பரியாச உதடு. எவ்வளவு பரியாசம்! ஏதோ ஒரு முறை அன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நான் பாண்டிச்சேரி அப்படின்ற ஊர்ல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு சர்ச்சில். அந்த ஊழியர் அங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்றாருன்னா, இவர் தள்ளாடி நிற்பாரா இல்ல நேரா நிற்பாரான்னு பார்ப்போம். அதாவது பாண்டிச்சேரினா அங்க குடி போதை அதிகமா இருக்கும். ஒரு ஊழியக்காரர் எப்படி ஒரு ஊழியக்காரர் அறிமுகப்படுத்துறாரு? ஏன் அப்படி ஆச்சுன்னா, அது பரியாசம், கிண்டல், அது நக்கல். அவர் என்ன கிண்டல் பண்ணலாம், நல்ல மனுஷன் தான். ஆனா என்ன சொல்ல வர்றோம்னா, நம்ம காமெடி பண்றோம், நகைச்சுவை பண்றோம், மற்றவங்களுக்கு நம்ம ஒரு கூலா இருக்கிறோன்ற பேர்ல இஷ்டத்துக்கு கண்டதுக்கு நம்ம வாய்க்கு வந்தபடி நம்ம பேசி செத்த முழு தைல குப்பிய நார பண்ணிடும். அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன அவர் காயப்படுத்தினார்னு சொல்ல வரல. லூஸ் டாக், அதை சொல்ல வரேன். வீண் வார்த்தைகள், வீணான சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்துக்கு எடுத்துரும். நம்ம நகைச்சுவை நல்லதுதான், காமெடி ஓகே, ஆனா நக்கல் கூடாது, கிண்டல் கூடாது. ரொம்ப ஓவரா போய் நான் ரொம்ப பாத்தீங்களா, நான் ஒரு அப்படியே தேவ மனுஷன் மாதிரி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், காப்பி கொண்டு வா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இப்படிலாம் நான் இல்ல அப்படின்னு காட்டுறதுக்குன்னு ரொம்ப ஓவரா போய் காப்பி கொண்டு வாடி அப்படின்னு வாடி போடின்னு மற்றவங்க முன்னாடி ஒரு பப்ளிக்ல ஒரு மனைவியையோ ஒரு மகளையோ ஒரு சகோதரியையோ நம்ம ரொம்ப கேஷுவலா இருக்கிறா. நான் ஊழியக்காரர் பார்த்தா ஊழியக்கார மாதிரி இல்லைங்க, ரொம்ப கேஷுவலா இருக்கிறாரு. மற்றவங்க நம்ம கிட்ட நெருங்கணுன்றதுக்காக நாம ஆண்டவர் விட்டு நெருக்கம் இல்லாம போயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பவுல் தீமோத்தேயு சொன்னாரு, உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வார்த்தையில ஜாக்கிரதையாரு, நீ பேசுற விதத்துல கவனமாயிரு. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா அந்த பரியாசக்கார உதடு வந்துடும். அது இன்னைக்கு பல சபைகளே இப்படி இருக்கு. துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்கார்ற இடமாக பல சபைகள் மாறிடுது. அங்கெல்லாம் நீ நிக்காத, நடக்காத, உட்காராத. கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருக்கிற சபைன்னு ஒண்ணு இருக்குது. அவங்க தேவ செய்திக்கு அதிக நேரம் கொடுப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பைபிள் ஓரியன்டட் கிறிஸ்டியன்ஸ் அல்லது பைபிள் ஓரியன்டட் சர்ச்சஸ் இருக்கிறாங்க. அவங்க வேத கலாச்சாரம், வசனம் என்ன சொல்லுது அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்னுடைய அனுபவமோ அவங்களுடைய முன்னோர்களுடைய பழக்க வழக்கமோ ட்ரெடிஷன்ஸ் பாரம்பரியங்களையும் முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருந்தா நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு அவருடைய வார்த்தைய பிரியமா இருந்து நாம நேசித்து அதுல தியானமா இருந்து அதை கை கொள்ளணும்.
ஆண்டவர் ஆதியாகமத்துல ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் ஆபிரகாமோட கூட இருந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன் நம்ம கர்த்தர் கூட நம்ம இருக்கிறதுக்கு தயங்குறோம், அது தடுமாறுறோம்னா, இங்க ஆதியாகமத்துல அது அருமையா வாசிக்கும். ஆதியாகமம் 15:1 கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் சொன்னது, ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். என்னது? பலன் இல்ல, பலன். கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் தான் எனக்கு பலன். அது ஆண்டவர் லேவியர்களுக்கு சொன்னாரு, கர்த்தரே நானே உங்கள் பங்கு. இப்ப 12 கோத்திரத்துல எந்த கோத்திரம் ரொம்ப பணக்கார கோத்திரம், ஐஸ்வர்யமான கோத்திரம், ரிச்சான ஒரு ட்ரைப் எதுன்னா லேவி கோத்திரம் தான். அவங்களுக்கு இஸ்ரவேல்ல எந்த காணி ஆட்சியும் கிடையாது, எந்த பங்கும் இல்லை. கர்த்தர் சொன்னார், நானே உங்கள் பங்கு. அப்ப இங்க யார் அதிகமான பலன் உள்ளவர்கள்? லேவியர்கள் தான். அது போல ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். கர்த்தரை பலனாக கொண்டிருக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரியாள்கிட்ட சொல்லுவாரு, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தான் பங்கு, அவர் தான் என்னுடைய போர்ஷன். அததான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரு, நான் தான் உனக்கு மகா பெரிய பலன். இந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிற ஒரு அனுபவம். அதுக்கு என்ன செய்யணும்? வேதத்தை நேசிக்கிறோம், பிரியமா இருக்கிறோம், ஓகே. அவரை பலனா நினைக்கிறோம், ஓகே. யோவான் 10வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 10:28-29, நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், என் ஆடுகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பிரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஓகே. ஆனா 27 தான் அந்த நிபந்தனை இருக்கு. ஒருவரும் அவருடைய கையிலிருந்து நம்மளை பறிக்க கூடாது, பறிக்க முடியாது. அப்படின்னா என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு பின் சென்றால் நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிருக்கிறாரு. சோ அவருக்கு செவி கொடுக்கல, அவருக்கு நான் பின் செல்லலைன்னா நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் கையில நான் இருக்க முடியாது. அவர் கையில இருந்து என்ன பறிக்கிறது? அவர் கையில் இருக்க முடியாது. சோ அதனால இங்க நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்கள். பழைய ஏற்பாட்டுல தாவீதோடு, யோசேப்போடு, ஆபிரகாமோடு, எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தார் நம்ம வாசித்தோம் இல்லையா? இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இங்கதான் அந்த பியூட்டி. அததான் இன்னைக்கு இந்த நாளின் தியானத்துல உங்களோடு பகிர்ந்து கொள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் இல்ல, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இதை நம்ம அறிக்கையிடுவோம். இந்த மைக் மியூட் பண்ணி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும், இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க வாயால முணுமுணுத்து பாருங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதோடு கூட கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். என்னில் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அத லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல வேற விதமா எழுதியிருந்தாங்க. The spirit who lives in you is greater than the spirit who lives in the world. உலக ஆவி, உலகத்தில் இருக்கிற ஆவியிலோ தேவ ஆவி, எனக்குள் வாழ்கிற தேவ ஆவியானவர், அவர் மிகவும் பெரியவர். அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் அவர் நம்ம கூட மட்டும் இல்ல, நமக்குள் இருக்கிறார். இந்த கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு ஒரு சில வசன குறிப்புகளை மட்டும் நான் சொல்றேன், நான் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 1 யோவான் 4:16, 1 யோவான் 3:24, யோவான் 14வது அதிகாரம் 22-23, யோவான் 17:23, ரோமர் 8:10-11, 1 கொரிந்தியர் 6:13, 2 கொரிந்தியர் 6:16, எபேசியர் 3:17. இந்த வசனங்கள்லாம் நீங்க தயவு செய்து குறித்து கொண்டு இதை வாசித்து பாருங்க. திரும்ப சொல்றேன், 1 யோவான் 4:16, 1 யோவான் 3:24, யோவான் 14வது அதிகாரம் 22-23, யோவான் 17:23, ரோமர் 8வது அதிகாரம் 10-11, எபேசியர் 3:17, 1 கொரிந்தியர் 6:13, 2 கொரிந்தியர் 6:16. இந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். உதாரணமாக
1 யோவான் 3வது அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். எனக்கு பிடித்த வசனங்கள்ல ஒரு வசனம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அந்த வசனத்தை ரொம்ப அதிகமா நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க 1 யோவான்ல 3:22 வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஓகே, அது முற்பகுதி பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அதாவது whatever we ask we receive from him. Whatever we ask we receive from Jesus, from God. ஆனா because we keep his commandments and do what pleases him. அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய கற்பனைகளை கை கொள்வதினாலும் அவருக்கு பிரியமுண்டான காரியங்களை செய்கிறபடினாலும், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். சோ இந்த கை கொள்ளுதல், பிரியமாயிருத்தல், இது நாம் கர்த்தரோடு இருப்பதற்கு இந்த நாட்கள்ல நமக்கு உதவியாக இருக்கு. அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள், அன்பிலே நிலைத்திருந்தால் 1 யோவான் 4:16 வாசிக்கிறோம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட, நமக்குள்ள, நம்மில் நிலைத்திருக்கணும்னா அன்பில் நாம் நிலைத்திருக்கணும், அவரை நேசிக்கணும். இந்த வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பாருங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன்னு பவுல் சொல்றார். நாம் ஜெபம் செய்யலாம். இந்த 2 நிமிடங்கள் நாம உண்மையா கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். நமக்கு தேவை, இன்னைக்கு தேவையானது ஒன்று அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசு கிறிஸ்து தான். எதை வேணாலும் நம்மளை விட்டு எடுத்துடலாம், ஆனா நம்ம கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை யாரும் நம்மளை விட்டு எடுக்க முடியாது. அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். மற்றவங்களுக்கு தேவ பயத்தை கற்றுக் கொடுப்பதோடு நாம் தேவனுக்கு பயப்படும் போது காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்போம். வர வர நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். நல்ல போகிற இடம் எங்கும் எசேக்கியாவுக்கு அனுகூலமா இருந்தது போல கர்த்தர் நமக்கு அனுகூலமான கதவுகளை திறக்கணும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா கர்த்தரோடு இருக்க, அவருக்கு செவி கொடுக்க, அவர் வார்த்தைகளை கை கொள்ள, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவள் யார்? அந்த அறிக்கையோடு கூட நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக பிதாவே, சகல நன்மைக்கும் ஊற்று காரணரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர், எங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். பழைய ஏற்பாட்டில் கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இருந்தீர், ஆனா புதிய ஏற்பாட்டில் நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். உமக்கு செவி கொடுக்கவும், உம்மை பின் சொல்லவும், உடைய கற்பனைகளை கை கொள்ளவும், உம்மிலே நிலைத்திருக்கவும், ஆண்டவரே உமக்கு பிரியமானவைகளை செய்கிற போது நாங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோமே. இந்த உறவை, தாவீதுக்கு அருளின இந்த உறவை எங்களுக்கும் தாரும். கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார் என்ற அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு புள்ளியில இன்றைக்கு நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய ஊழியர்களோடும் உம்முடைய ஊழியக்காரர்களோடு நீர் இருப்பீராக. கர்த்தரை எங்க கூட இருக்கிறீங்க என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்யும். இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக நாங்கள் இருப்பதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு நீங்க சீஷருக்கு கட்டளையிட்டீங்களே. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய உறவை, உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். இன்னும் நாங்க முக்கியத்துவப்படுத்த உதவி செய்யும். அதுதான் இங்க எங்களுக்கு போராட்டம், அதுதான் எங்களுக்கு சோதனை. உம்மை விட்டு எங்களை பிரிக்கிற சோதனைகள் ஏராளம் ஆண்டவரே. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கவும், தீமைக்கு எங்களை விலக்கி காத்தரலும், தீமைக்கு விலக்கி காத்தரலும். அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம் ஆண்டவரே. டெலிவ்ரு டு மால் என்று நாங்கள் பிரெஞ்சில் சொல்லுகிறது போல தீமைக்கு எங்களை விலக்கி காத்தரலும். கர்த்தர் இந்த நன்மை எங்களுக்கு செய்தரலும். உங்களுடைய திருச்சபை ஆசீர்வதியும்.
கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை தாரும். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்கிற உறுதி, விசுவாசம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க கண்களை திறந்துடலாம். கர்த்தருடையவைகளை விட கர்த்தர் எங்களுக்கு போதும், ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வதித்தவர் எங்களுக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரை அறிக்கை எடுக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.